தீவுகள்னா அழகா இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனா ஆபத்தான தீவுகளும் இந்த உலகில இருக்கு. மனிதர்களை காவு வாங்கிய பல மனித உயிர்களை கொன்ற கொடூரமான தீவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. மேலும் இந்த உலகின் மிகப்பெரிய தீவு எது, அந்த தீவுல இருக்கின்ற அபாயம் என்ன, அதே போல நான் சொல்ல போகின்ற தீவானது மனிதர்களுக்கானது கிடையாது, முழுக்க முழுக்க பாம்புகளுக்கு சொந்தமானது. என்னடா எச்சரிக்கை போட்டு பதிவை தொடங்குறான் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, பாம்புகள் மட்டுமே வாழும் ஒரு தீவு பிரேசில் நாட்டில் இருக்கு. அந்த தீவுக்கு அந்த நாட்டு மக்கள் பாம்பு தீவு, அதாவது ஸ்னேக் ஐலாண்ட் என்று பெயரிடும் அளவுக்கு அந்த தீவுல பாம்புகள் ஏராளம். ஏன் மனிதர்கள் எந்தவித பாதுகாப்பும் இன்றி அங்கு சென்று உயிர் பிழைத்து மீண்டும் வருவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவுதான். எனவே அந்த பாம்பு தீவை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த காணொளி மூலம் விரிவா பார்க்கலாம் வாங்க. அட்லாண்டிக் பெருங்கடல்ல பிரேசிலின் சாபோலா மாகாணத்தில் இருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் 4,30,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இல்காடா குய்மாடா கிராண்டே என்ற தீவு இருக்கு. உலகில மிகவும் அபாயகரமான தீவுகள்ல இந்த தீவும் ஒன்று. அதற்கு காரணம் இங்கு வாழும் கொடிய நஞ்சுகளை கொண்ட பாம்புகள் தான். நம்ம ஊரில் தான் பாம்பு இருக்கு, அதற்காக நம்ம பயந்து விடுவோமா என்று சொல்றீங்களா? கண்டிப்பாக நம்ம ஊர்ல தான் பாம்பு இருக்கு. ஆனா இந்த தீவுல ஒவ்வொரு சதுர அடிக்கும் ஒரு பாம்பு வீதம் 1 ஏக்கருக்கு 4,000 பாம்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறாங்க. அதாவது அந்த தீவின் மொத்த பரப்பு 110 ஏக்கர். அப்படி என்றால் அந்த தீவுல இருக்கும் பாம்புகளின் எண்ணிக்கையை தோராயமா நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. அதாவது மனிதன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு 3 அடிக்கும் ஒரு பாம்பு அங்கு இருக்குமா? 4 புறமும் நீரால் சூழப்பட்ட சிறிய தீவுல எப்படி இவ்வளவு பாம்பு வந்திருக்கும் என்றால் அதற்கான விடைதான் சற்று குழப்பமாகவே இருக்கு. அதாவது 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தீவானது பிரேசில் நிலப்பகுதியுடன் இணைந்துதான் இருந்ததாக கூறப்படுது. பின் பல்வேறு வானிலை காரணங்களால சமமான நிலப்பகுதி நீரில் மூழ்கி மேடான பகுதி மட்டும் தீவாக காட்சி அளிக்கலாம். இவ்வாறாகத்தான் நிலப்பகுதியில் இருந்து பாம்புகள் இந்த தீவிற்கு வந்து தங்களை பல்கி பெருகி கொண்டதாக கூறுறாங்க. இன்னும் சிலர் கடற்கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட விலை மதிப்பற்ற பொருட்களை பதுக்கி வைப்பதற்காக இந்த தீவை பயன்படுத்தியதாகவும், அவ்வாறு பதுக்கி வைக்கும் போது பாதுகாப்பிற்காக சில பாம்புகளையும் விட்டு சென்றதாக ஒரு கருத்து நிலவுது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரேசில் நாட்டை சார்ந்த சில பழங்குடி மக்கள் இங்கு குடிபெயர்ந்து விவசாயம் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கில் அந்த தீவின் ஒரு பகுதியை தீயிட்டு எரித்திருக்கிறாங்க. ஆனா அதற்குள் அங்கிருந்த பாம்புகள் அவர்களை நோக்கி படையெடுத்து தாக்கியதால பலர் அங்கே இறந்து போயிருக்கிறாங்க. அத்துடன் அந்த தீவை மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதி என அறிவித்தது அந்த நாட்டு அரசு. இந்த தீவுல ஒரு கலங்கரை விளக்கம் அந்த நாட்டு அரசு 1909 ஆண்டு வழிகாட்டும் பொருட்டு அமைச்சது. இந்த கலங்கரை விளக்கம் 20 ஆண்டுகள் கழிச்சு இந்த தீவுல யாரும் கப்பல்ல ஒதுங்க கூடாது என்பதை அறிவிக்கும் அபாய எச்சரிக்கை ஒலியுடன் கூடிய கலங்கரை விளக்கமாக மாற்றப்பட்டது. ஏன்னா அமைக்கப்பட்ட கையோட கலங்கரை விளக்கத்தை பராமரிக்க ஒரு குடும்பத்தையும் பணியமர்த்தியது பிரேசில் அரசு. நாட்கள் செல்ல செல்ல அங்கு இருக்கும் பாம்பின் தீவிரத்தை அக்குடும்பம் உணர ஆரம்பிச்சாங்க. அவங்க கலங்கரை விளக்கத்துல பாதுகாப்பாக இருந்தாலும் ஒரு நாள் தவறுதலாக ஜன்னலை பூட்ட மறந்தாங்க. அந்த ஜன்னலின் வழியே பல பாம்புகள் உள்ளே சென்று கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் இருவர் என அக்குடும்பமே இறந்து போச்சு. இதனால அந்த நாட்டு அரசு அந்த தீவிற்கு செல்ல பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிச்சாங்க. இந்த தீவுல அதிகமாக காணப்படும் பாம்பினம் என்றால் அது கோல்டன் லேண்ட்ஸ்கேப் தான். கோல்டன் லேண்ட்ஸ்கேப் வைப்பர் என்ற அரிய வகை பாம்பினம். இது உலகிலே அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்ல முதன்மையானதும் கூட. இதன் 2 துளி விஷம் 5க்கும் மேற்பட்ட மனிதர்களை கொல்லக்கூடியது. பெயருக்கு ஏற்றார் போல அந்த பாம்பின் நிறமும் பொன் மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். அதன் விஷமும் மஞ்சள் நிறத்துல காணப்படும். இதன் காரணமா தான் இதன் விஷம் விலை மதிப்பற்றதாக கருதப்படுது. இதனால ஒரு சிலர் இந்த தீவின் ஓரமா காணப்படும் சில கோல்டன் லேண்ட்ஸ்கேப் பாம்புகளை வேட்டையாட சென்று பலர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சிலர் அப்பாம்பை பிடிச்சு கருப்பு சந்தையில பல லட்சம் ரூபாய்க்கு விற்று விடுவதாக ஒரு செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. சரி, இந்த குட்டி தீவுல எப்படி இந்த பாம்பிற்கு உணவு கிடைக்கிறது என்றால் இங்கு ஏதும் விலங்கினங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாம மிகுந்த பசி காரணமா இங்கு உள்ள
பாம்பின் நஞ்சானது பல மடங்கு வீரியம் மிக்கதும் கூட. அந்த வீரியம் மிக்க நஞ்சை பறவைகள் மீது தூவியும் பறவைகளை மரத்திலிருந்து பிடித்தும் நஞ்சை செலுத்தி இரையாக்கி உட்கொள்கிறது. உணவு கிடைக்காத நேரத்துல இந்த பாம்புகள் மற்ற பாம்புகளையும் விழுங்கி பசியாறுகிறது. இவ்வாறாகத்தான் இங்கு உள்ள பாம்பினங்கள் பசியாறி தன் இனத்தை பெருக்குகிறது. பிரேசில் நாட்டு அரசு பாதுகாப்பு கருதி இந்த பாம்பு தீவை மனிதர்கள் செல்ல தடை விதிச்சாலும் பல கட்டுப்பாடுகளுடன் ஆய்வாளர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் செல்ல அனுமதிக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள்ல சில முக்கியமானவை என்னன்னா, அரசாங்கத்திடம் அனுமதி கடிதம் பெற வேண்டும். அந்த கடிதத்துல உயிருக்கு எந்த விதத்திலும் அரசு பாதுகாப்பு கொடுக்காது, பொறுப்பும் ஏற்காது என குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் சாப்பாலை கடற்கரையில ஒரு ஆம்புலன்ஸ் எப்பொழுதும் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம கை கால் என பாம்பு கடியில் இருந்து தப்பிக்க பாதுகாப்பு உபகரணம் அணிந்து கொள்ள வேண்டும். மேலும் தன்னுடன் பாம்பு கடி விஷ முறிவு மருந்து எடுத்து செல்ல வேண்டும். கூடவே ஒரு டாக்டரும் கூட்டி செல்ல வேண்டும். இது போன்ற அதிக கட்டுப்பாடுகளுடன் தான் ஆராய்ச்சியாளர்கள் அங்கு சென்று ஆராய்ச்சி நடத்துறாங்க. அதுல அங்குள்ள பாம்புகளின் எண்ணிக்கையை கணக்கிடும் ஆராய்ச்சியும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில அங்கு சென்று ஆய்வு செய்தாலும் தப்பித்தவறி ஒரே ஒரு கோல்டன் லேண்ட்ஸ்கேப் பாம்பால கடிபட்டு விட்டால் 1 மணி நேரத்திற்குள் உயிர் பிரிந்து விடுமாம். அதாவது அந்த தீவிலிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கரைக்கு வருவதற்குள்ள நம்முடைய உயிர் பிரிந்துவிடும். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.